ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, ரஞ்சித்துக்கு நடக்க இருந்த பந்தகால் ஃபங்க்ஷன் வந்து நந்தினி எப்படியோ ஒரு வழியாக நிறுத்திட்டாங்க. இது நிறுத்தினால இந்த ஃபங்க்ஷன் நடக்காதனால சுந்தரவலிக்கு வந்து நம்ம சூர்யாவை ஒரு அரைஞ்சிட்டாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போட்டுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னாச்சுன்னா, நீங்கள் நேற்றுக்கான எபிசோட் பார்த்துருப்பீங்க. நம்ம ரஞ்சித்தை வந்து இந்த பந்தக்கால் ஊன்ற ஃபங்க்ஷனை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கிட்ட வந்து நம்ம நந்தினி ஒரு சூப்பரான ஒரு பிளானை போட்டுட்டு அங்கே இருந்து வந்து ரஞ்சித்தை வந்து நம்ம பின்னாடியே அலைய வைக்கணும் இவனை இந்த பொறுக்கி பையல அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு நம்ம நந்தினி வந்து ஒரு இடத்துக்கு போய் அலைஞ்சிருப்பாங்க. ரஞ்சித்தும் வந்து நந்தினியோக்கு பின்னாடியே போயிட்டு நந்தினி என்னதான் பண்ணுறா, என்ன எவிடன்ஸ் தான் இவகிட்ட இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால நந்தினி பின்னாடியே அன்றைக்கி ஃபுல்லாக அலைஞ்சிருப்பாங்க. எங்கே பார்த்தா நல்ல நேரமும் முடிஞ்சு போயிருக்கும். உடனே வந்து சுந்தரவலி வந்து ரஞ்சித்துக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ரஞ்சித் வந்து காலை அட்டன் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஆகி நம்ம நந்தினி வந்து எப்படியோ வந்து நல்ல வேலைடா, நல்ல நேரம் வந்து முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம வீட்டுக்கு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம நந்தினி நினச்ச மாதிரி அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நம்ம ரஞ்சித்தும் என்னடா இவ எவிடன்ஸ் ஏதோ வச்சுருக்கா, ஏதோ கண்டுபிடிப்பா எங்கேயாச்சும் போவான்னு பார்த்தா இவன் என்னன்னா டேரெக்டாக வந்து வீட்டுக்கு வந்துட்டாலே, வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் எவிடன்ஸ் எதுவும் இது பண்ண போகிறாலோ, நம்ம இவளை ஃபாலோ பண்ணி தான் போனோம். ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, இவ எதுக்கு இப்போ டக்குன்னு வந்து வீட்டுக்கு வரா அப்படி சொல்லிட்டு ரஞ்சித் வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம நந்தினி வந்து வீட்டுக்கு வந்தோடனே சூர்யா சார் வந்து நந்தினியை கண்டிப்பாக தேடிட்டு தானே இருந்திருப்பாரு. ஏன்னா நம்ம நந்தினி வந்து காலங்காத்திலே வீட்டை விட்டு வெளியே போனனால சூர்யா சார் தேடிட்டே இருந்திருப்பாரு. ஸோ உடனே அவர் வந்து நந்தினி எங்க நந்தினி நீ போன அப்படி சொல்லிட்டு கேட்க நம்ம நந்தினிக்கு என்ன பேசுறேன்னே தெரியல. ஆனால் நம்ம நந்தினி சூர்யா சார் கிட்ட ஏதாச்சும் பொய் சொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ணாமலாம் வந்திருப்பாங்க. கண்டிப்பாக பிளான் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ உடனே வந்து நம்ம நந்தினி இல்லை சார், இந்த மாதிரி வந்து அர்ஜென்ட்டாக வந்து எங்கள் அக்கா கால் பண்ணிட்டா, காலங்காத்தாலே கால் பண்ணவும் அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சூர்யா சார், அதனால தான் அக்காவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்காப்பா பார்க்குறதுக்காக அக்கா ஊருக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வந்து மழுப்பி விட்டுறாங்க. நம்ம ரஞ்சித்து அடுத்து நந்தினிக்கு அப்புறம் வரவும், டி ரஞ்சித் எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தோட அப்பா கேட்க, ரஞ்சித் இல்லைப்பா என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்ணா, அதான் என்ன ஏதுன்னு தெரியாமல் போயிட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ரஞ்சித்தும் பொய் சொல்லிடுறாங்க. நம்ம நந்தினி சூர்யா சார் கிட்ட சொன்ன பொய்யவும் ரஞ்சித் வந்து கேட்டுறாங்க. உடனே ரஞ்சித் வந்து யோசிக்கிறாங்க, எதனால இந்த நந்தினி வந்து சூர்யா கிட்ட வந்து இன்னும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கா, இவ வந்து காய்கறி தான் வாங்க போனா, கோயிலுக்கு போனா, இதை உண்மையை சொல்ல வேண்டியதானே, இவ எதுக்காக வந்து அக்கா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பொய் சொல்லிட்டு இருக்கா, அப்போ ஒருவேளை இவளுக்கு நம்ம ஃபாலோ பண்றது தெரிஞ்சிருக்குமோ, அதனால தான் இந்த எவிடன்ஸை வந்து இவ கொண்டு போகாம நம்மள இப்படி சுத்த விட்டுருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து அதை யோசிக்கிறாங்க. உடனே வந்து ரஞ்சித்தோட அப்பா இப்படி கேட்டோடனே ரஞ்சித் வந்து மழுப்பி விட்டுறாங்க. உடனே சுரேகாவும் என்ன ரஞ்சித் எதுக்காக போனீங்க, இங்கே பாருங்கள் இங்கே பந்தக்கால் ஃபங்க்ஷனே நின்றுச்சு, அட்லீஸ்ட் நாங்கள் ஃபோன் பண்ணதுக்காகவாச்சும் நீங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கலாம்ல, ஃபோன்லையாச்சும் சொல்லியிருக்கலாம்ல, இப்படி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நாங்கள் பந்தக்கால் ஃபங்க்ஷன் வந்தவங்க எல்லாத்தையுமே அடுத்த நாள் கூட வச்சுருந்துருக்கலாம்ல, நீங்கள் ரஞ்சித் ஒரு ரிப்ளை கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ரஞ்சித்தே இல்லை சுரேகா நான் ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன், ஹாஸ்பிட்டலில் வந்து நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தனால நான் பிஸியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம மாதவி ரஞ்சித் உனக்கு வந்து எந்த ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோடனே நம்ம ரஞ்சித்துக்கு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா ரஞ்சித் வந்து அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தவன் அப்படின்ட்டு இருக்கும்போது ரஞ்சித்துக்கு இந்த ஊரில் ஃப்ரெண்ட் இருக்க வாய்ப்பே கிடையாது. எப்படி வந்து இவங்களுக்கு ஃப்ரெண்ட் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதவி வந்து போனதில் யோசிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க. அப்போ இப்போ கரெக்டாக வந்து எப்படி உனக்கு ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டோடனே ரஞ்சித் வந்து மழுப்பி விட்டுட்டு, ஆமாம் நான் வந்து இந்த மாதிரி வெளி இடத்துக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து ஒரு ட்ராவல் வந்து பழக்கமானார், என்கிட்ட வந்து காரில் லிஃப்ட் கேட்டார், ஸோ அவருக்கு தான் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து மழுப்பி விட்டுடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு உங்களுக்கு கெஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சூர்யாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூர்யா சூப்பர் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நந்தினி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நந்தினி சூப்பர் அப்படி சொல்லிட்டு கமெண்ட்டை தட்டி விடுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா நம்ம நந்தினி வந்து சூர்யா சார் கிட்ட வந்து மழுப்பிட்டாங்க. உடனே வந்து நம்ம சுந்தரவலிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நந்தினி கிட்ட போயிட்டு, ஏய் எல்லாமே வந்து ஒன்னால தான், நீ அன்னைக்கே வந்து அபசகுணமாக பேசினல, இந்த பந்தக்கால் ஊன்றது வந்து ஸ்டாப் பண்ணணும் நிறுத்தணும் அப்படின்னு, உன்னோட அபச
குலத்தினால தான் வந்து இந்த பந்தக்கால் ஃபங்க்ஷனே வந்து நின்றுச்சு, ஒன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினியை வந்து சொல்கிறாங்க. உடனே சூர்யாவும் நிறுத்துங்க தாய் குலமே, உங்கள் வாய்க்கு வந்ததை பேசுவீங்களா? அதுக்காக நந்தினியோட அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே நந்தினி போனா, இப்போ நந்தினி ஒன்றும் உங்கள் பந்தக்கால் ஃபங்க்ஷனில் இருந்து இது ஒன்றும் நிற்கலையே, அவள் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ரஞ்சித் இல்லைன்னு தானே நின்றுச்சு. ரஞ்சித் இல்லைன்னா அவனை என்னன்னு போய் கேளுங்க, எதுக்கு வந்து ஏன் பொண்டாட்டி சம்மந்தம் இல்லாமல் கேட்டுட்டு இருக்கீங்க தாய் குலமே, ஒரு அளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து சுந்தரவழி வந்து பேசுகிறாங்க. உடனே சுந்தரவழி வந்து ஈச்சி நிறுத்துடா, எல்லாமே இவனால தான், இவ தான் வந்து சாமி கிட்ட வேண்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பந்தக்காலை நிறுத்தணுன்னே இவளோட எண்ணனால தான், இவளோட நெகட்டிவிட்டினால தான் இந்த பந்தக்கால் வந்து நின்றுச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நீயும் உன் பொண்டாட்டியும் தான் அப்படி சொல்லிட்டு சுந்தரவழி சொன்னோடனே நம்ம சூர்யா வந்து ரொம்ப ஏற்று பேசினோடனே சுந்தரவழிக்கு வந்து கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து சுந்தரவழியும் எல்லாமே வந்து உங்களால தான் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். உடனே ரஞ்சித் இந்த இடத்துல நம்ம ஸ்கோர் பண்ணியே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி எதுக்கு ஆண்டி நீங்கள் சூர்யாவையும் சிஸ்டரையும் திட்டுறீங்க, அவங்கனாலாம் எதுவும் இல்லை, நான் தானே அர்ஜென்ட்னு வெளியே போயிட்டேன், அதனால என்னால் தான் இது, ஒன்றும் இல்லை ஆண்டி, அதான் வந்து கல்யாணத்துக்கு தான் இன்னும் 5 நாள் இருக்குல்ல, இன்னைக்கு போனால் என்ன, நாளைக்கு பந்தக்கால் ஊண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சித்தும் சொல்லிடுறாங்க. உடனே ரஞ்சித்தோட அம்மா, என்ன ரஞ்சித் இப்படி விளையாண்டுட்டு இருக்க, இது எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன், எல்லாரையும் வர வச்சுக்கோ, இங்கே பாரு சுரேகா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மெகந்தி ஃபங்க்ஷன்லேருந்து இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணி தங்கியிருக்காங்க, அவங்க எல்லாரும் வந்து சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சுட்டு ஊருக்கு போகணும்ல ரஞ்சித், நீ ஏன் இப்படி பண்ணுற, கொஞ்சம் கூட அசால்ட்டாக இருக்கே, உனக்கு தானே கல்யாணம், ஏன் சீரியஸாகவே நீ இருக்க மாட்டேங்கிற, உனக்கு இந்த கல்யாணத்தோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சித்தோட அம்மா வந்து ரஞ்சித்தை பார்த்து கேட்குறாங்க. உடனே ரஞ்சித்தும் வந்து சாரிம்மா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு புரியுது, ஆனால் என்னோட சுச்சுவேஷன் அப்படி, அவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்னம்மா பண்ண முடியும், அப்போ அந்த இடத்துல கல்யாணம் முக்கியமா இல்லை ஒருத்தவங்களோட உயிர் முக்கியமாக நினைக்கும் போது ஒருத்தவங்களோட உயிர் தானமா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் பேசுவோம். நம்ம நந்தினிக்கு மனசுக்குள்ளேயே இதை கேட்டு சிரிப்பு தான் வருது. ஓ, உனக்கு உயிர் முக்கியமா, ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ணிட்டு வந்து திருடனா இந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டுருக்கேன், உன்னோட சாயத்தை நான் வெளுக்க வைக்க தாண்டா போகிறேன், ஒரு திருடனா இருந்துட்டு உனக்கு ஒரு பொண்ணோட உயிர் முக்கியமாக, நீ கொஞ்சம் விட்டா என்னையவே கொலை பண்ணணுன்னு தான் கண்டிப்பாக யோசிச்சிருப்பேன் ரஞ்சித், ஆனால் உன் வலையில் நான் என்றைக்குமே சிக்க மாட்டேன், எப்படி இருந்தாலும் நான் நினச்ச மாதிரி இந்த பந்தக்கால் ஃபங்க்ஷனை வந்து நிறுத்திட்டேன், இது எப்படியும் நாளைக்கும் நடக்காது, நாளை கழிச்சும் நடக்காது, நான் எப்படி இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷனை நிறுத்திட்டே தான் இருப்பேன், இந்த ஃபங்க்ஷன் வர்றதுக்குள்ளே நான் உன்னோட எல்லா சாயத்தையும் நான் வெளுக்க வைக்க தான் போகிறேன் ரஞ்சித், நீ வேணா பார் அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து நந்தினி வந்து யோசிக்கிறாங்க. ரஞ்சித் உடனே அவங்க அம்மாட்ட பேசிட்டு நந்தினியை பார்த்து அவங்களும் யோசிக்கிறாங்க, என்னடி நீ ஏதோ ஒரு திட்டம்லாம் போட்ட, நான் உன்னை ஃபாலோ பண்ணுறது தெரிஞ்சு தானே நீ வந்து அந்த எவிடன்ஸ் எடுத்துகிட்டு போகல, அந்த எவிடன்ஸ் என்னை விட்டு எங்கே போயிடும், எப்படி இருந்தாலும் அது உன்கிட்ட தான் அந்த எவிடன்ஸ் இருக்கும், எப்படி இருந்தாலும் அந்த எவிடன்ஸை நான் உன்கிட்டேருந்து எடுத்துருவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தும் வந்து நம்ம நந்தினியை பார்த்து மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. உடனே சூர்யா வந்து நந்தினியை, சரி நந்தினி வா, நீ ரொம்ப டயர்டாக இருக்க, வந்து ரெஸ்ட் எடு, கல்யாணம் இங்கே வா, நந்தினிக்கு ஒரு காஃபி போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவும் கல்யாணத்துக்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நந்தினியை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து ரெடி ஆகுறாங்க. அதோட தான் கல்யாணனை வந்து நம்ம நந்தினி கிட்ட, என்ன தாயே என்ன நடந்துச்சு, நீ நினச்ச மாதிரி எல்லா காரியமும் நல்லா நடந்துச்சா தாயே அப்படின்னு கேட்க நம்ம நந்தினியோ, நல்லா நடந்துச்சுனே, நான் என்ன நினச்சனோ அது அப்படியே நடந்துச்சுனே, இதுக்கப்புறம் வந்து நான் நினைக்கிறது எல்லாத்தையும் வந்து நடக்க வைக்கணும், இதுக்கப்புறம் என் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். நம்ம கல்யாண சாரும், ஆமா கண்டிப்பா நந்தினி கவலைப்படாத, உன் மனசு போல எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.